இந்த முறை நாங்க அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால எந்திரிக்கவே முடியாத நம்ம அண்ணாச்சி ஒரு படத்துல சொல்லுவார்ல. இப்ப அந்த மாதிரி தாங்க பங்களாதேஷோட கேப்டன் ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியாவும் பங்களாதேஷும் பிப்ரவரி 20ஆம் தேதி மோத போறாங்க. இந்த போட்டி குறித்து பேசின பங்களாதேஷோட கேப்டனான நஜ்முல் ஹுசைன் சாட்டோ என்ன சொல்லிருக்காருன்னா, இத பாருங்க இந்தியா எங்க டீம்ல நிறைய டேலண்டடான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால நாங்க ஒரு வெல் பேலன்ஸ்டு ஸ்குவாடா தான் இருக்கோம். குறிப்பா எங்க டீம்ல நஹீத் ராணாவும் டஸ்கின் அகமடும் 150 km/h ஸ்பீடுக்கு மேல போலிங்க போட்டு இந்தியன் பேட்ஸ்மேன்களை கதற விட போறாங்க. இது மட்டும் இல்ல, துபாயில ஃபிளட்லைட்ஸ் கீழ எங்களோட ஸ்விங் போலிங் பயங்கரமா இருக்கும். சோ இத வச்சு இந்தியன் டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மேல நாங்க பயங்கரமான பிரஷர் போடுவோம். குறிப்பா நாங்க இந்தியாவை அவங்களோட ஹோம்லயே ஒரு தடவை தோக்கடிச்சிருக்கோம். சோ அதே மாதிரி ஒரு பிளான பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த முறை இந்தியாவை தோக்கடிப்போம். இது மட்டும் இல்ல, துபாய் கிரவுண்ட்ல இந்தியன் ஃபேன்ஸ் கூட்டத்தை விட பங்களாதேஷ் ஃபேன்ஸ் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். கூடவே பங்களாதேஷ்ல எப்படி பிட்ச் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த துபாயிலையும் பிட்ச் இருக்கு. இதனால பிட்ச் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற காரணத்தினால கண்டிப்பா நாங்க இந்தியாவை ஜெயிப்போம்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, அவங்க கிட்ட எவ்வளவு ஸ்பீடு போடுற போலர்ஸ் இருந்தாலும் நம்ம கிட்ட ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரியான குவாலிட்டியான பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. கூடவே துபாய் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்பின் போலிங் போடக்கூடிய தரமான போலர்ஸ் இருக்காங்க. சோ இவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.